இவ்வளவு தூரம் எங்க நிலைமை எடுத்து சொல்லி அலட்சியப்படுத்திட்டு போறீங்களே, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. இது ஏன் பணம் இல்ல, கொடுக்க முடியாது. என்ன ஏமாத்திடலாம் நினைக்காதீங்க. உங்ககிட்ட பணத்தை வாங்காம இங்க இருந்து நான் நகரவே மாட்டேன். வாங்கிக்க, கொடுக்க. வெங்கா, என் அண்ணனுக்காக உன்னை விட்டு வைக்கிறேன். மரியாதையா நீயா கொடுக்கறியா, நான் எடுத்துக்கிட்டுமா? எப்படி இருக்கு? எடு பணத்தை. உங்களுக்கு சேர வேண்டிய 2000 ரூபாயும் கொடுத்துறேன். இந்த 2000 ரூபாய் இது முதல்ல கொடுத்திருந்தா நமக்குள்ள இந்த தகராறே வந்திருக்காது. பரவாயில்ல, குற்றம் உங்களே தான். இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. பணம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்களே, என்ன நடந்தது? கொண்டு வந்தேன், என்ன அடிச்சு பறிச்சுக்கிட்டு போயிட்டான். யாரு? அந்த கார் ஒர்க் ஷாப்காரனோட தம்பி மருது. அண்ணன் தம்பி அனுப்பிச்சு என்ன அடிக்க சொல்லிட்டான். அவனுங்களை சும்மா விட மாட்டேன். எல்லாம் பாத்தீங்க. ஆனா அவன் எங்கே எப்படி எந்த இடத்தை பிடிச்சிருக்கான் பாரு. அப்பா, உன் தம்பி அம்புலிய பிடிக்க ஆசைப்படுறான். அது நடக்காது. அப்படியே நடந்தாலும் அது எனக்கு பிடிக்காது.
ஏமா அப்படி சொல்ற? அப்பா பெரியவனே, மேல உள்ள குடும்பத்துல ஒரு நாளும் பொண்ணு எடுக்க கூடாது. அப்படி எடுத்தா அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா போட்டுக்கிட்டு கை கட்டி சேவகம் பண்ணணும். நம்மள விலைக்கு வாங்கிட்டதா நினைச்சு இருமா போட இருப்பாங்கன்னு உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரப்பா. அதனாலதான் நானும் சொல்றேன். அத்தே, நீங்க சொல்றது சரிதான். ஆனா எல்லாரும் அந்த மாதிரி இருப்பாங்களா? எனக்கு என்னமோ இந்த சம்பந்தம் ரொம்ப நல்லதா தெரியுது. இதை விடக்கூடாது. ஐயோ பொண்ணே, வசதியான இடம்னு புருஷனும் பொண்டாட்டி ஒரே அடியா வாயை திறக்கிறீங்களே. தாலி கட்டுறதுக்கு முந்தி பொண்ணு கழுத்துலயும் கையிலயும் 100 பவுன் கிடக்கணும்னு பண்ணையார் சொன்னா என்ன பண்றது? கடனுடன் வாங்கி போட்டு பொண்ணு எடுத்தா ரொப்புவோம், கல்யாணத்துக்கு அப்புறம் கடன் நடப்போம். பாப்பா பழப்பு கட்ட பிள்ளை. கடனே வாங்க வேண்டாத்தே, முடிஞ்ச வரைக்கும் புதுசா செய்வோம். போதலைன்னா ஏன் நகை இருக்கவே இருக்கு, அதையெல்லாம் அழிச்சு நிறைய செஞ்சு போடுவோம். நல்லா இருக்குடி நீ சொல்றது. என் வீட்டுக்கு நீ முதல் மருமக. புதுசா வரப்போறவளுக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு கையிலையும் காதலையும் ஒண்ணு இல்லாம நிப்ப. பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கும் இல்ல? ஒரு பிள்ளைய பத்திட்டே தவிர உனக்கு புத்தி இருக்கா? அப்படி கேளு அம்மா, நீ பாத்துக்கிட்டே இரு. புதுசா வரப்போற மருமக உன் பழைய மருமகட அடிச்சு காட்ட போறான். இத பாரு அத மட்டும் சொல்லாதப்பா. இது உனக்குன்னு நான் தேடி பிடிச்ச திரவியம். இந்த பத்திரமாத்து பசும்பொண்ண அடிக்கக்கூடிய ஒருத்தி இதுவரைக்கும் பூமியில பறக்கலப்பா. அத்தே, நல்லா இருக்கு. ஆஹா ஆஹா, மருமக மாமியார புகழ்ந்து பேசுற கால மலையேறி இப்ப மாமியார் மருமகட காக்கா பிடிக்கிற காலம் வந்துருச்சுடோ. ஐயே, பெரிய உண்மையை கண்டுபிடிச்சீங்க. வாய முடுங்க. சரி அப்படியேதான் இருக்கட்டுமே. அதனால என்ன பாய்ப்பா? அம்மா, நீங்க எப்படியாவது இருந்துட்டு போங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம 3 பேருமா பண்ணையார் வீட்டுக்கு போறாப்புல போய் பெண்ணை பார்த்துட்டு வந்துருவோம். தங்கமா, அதை விட வேற வேலை என்ன? பொண்ண பார்த்த கையோட நீ சொன்ன மாதிரி நிச்சயதார்த்தத்தை நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடுவோம். அம்மா, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. மகராசன் ஆயசோட இருப்பா. என்ன பாத்து? ஏற டேய், எழுந்துறா. நாங்க பேசுனதெல்லாம் மறந்துட்டு கேட்டுட்டு இருந்தியா? பேடா திருட்டு பய. தம்பி, இந்த பூனையும் பால் குடிக்குமா? என்கிட்ட கூட மறைச்சிட்டீங்களே. போவேன். கொல்லாத பய, என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே. அவர் எப்பவுமே அப்படித்தானே. இவர் மாதிரி இருந்தா ஏதாவது கலாட்டா பண்ணிருப்பாரு. என்ன பத்தி சொல்லணும் உனக்கு தூக்கமே வராது. வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேனே. நானும் தான் வெற்றி அடைஞ்சிட்டேன். எப்படி? நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிச்சுட்டாங்களே. புதுவாழ்வின் தொடக்கத்திலேயே நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு ஒத்துமை பாத்தியா? எங்க அம்மாவை சம்மதிச்சிட்டாங்களே. அப்படியா? இப்பவே என்ன வாழ்த்துங்க, வாழ்த்துங்களே. எப்ப முகூர்த்தம் வச்சுக்கலாம்? இந்த மாசம் 10ஆம் தேதி நல்ல முகூர்த்தம் சொல்றாங்க. அப்ப வச்சுக்கோமே. ஏமா? சரி, அன்னைக்கே வச்சுக்கலாம். இன்னும் காணமே. நீ இன்னும் தூக்கல? எனக்கு இன்னைக்கு தூக்கம் வராதா? நீ என்ன சொல்ற? தூங்குடா. தூங்க மாட்டேன், நான் அழுவேன். என்னடா மணி அண்ணி தூங்குறான். வாடா இப்படி. அப்பா ஒரு நிறைய மிட்டாய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு. இன்னும் நிறைய இருக்குடா. மிட்டாயி, பொம்மை, பெலூன் எல்லாம் வந்து பாரு. என் கண்ணுல ராஜா இல்ல. வாடா. அம்மா என்ன பாரு. என்ன பாவம், அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்துட்டீங்க. இப்ப பாருங்க. வாடா. இங்கதான் இருந்துட்டு போட்டுமே. ரொம்ப நல்லதா இருக்கும். குடுங்க இப்படி. ஏதாவது தெரியுதா? வா அண்ணி. சொல்றது கேட்டா சித்தப்பா வருவாரா? நீ இரு, இங்கே இரு. டேய் மணி, நான் சித்தப்பா வர சொல்றேன், இங்கே இரு. ஆமாடா, நீ பேசாம படுத்துக்க. சித்தப்பா வந்துருவாரு. நிஜமா வந்துருவாரடா, நீ பேசாம படுத்துக்கடா. நீ சத்தம் போட்டா வரமாட்டார், தூங்கு. நிழல் கூட அவ ஒரு மாதிரி தான் தெரியுது.
ஏதாவது புரியுதா?